ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். அப்புறம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்க, ஒரு வெஜிடபிள் க்ளீனிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காய் வாங்கிட்டு வந்தோடனே இந்த ஃப்ரிட்ஜை தாங்க க்ளீன் பண்ணி இருந்ததெல்லாம் தூக்கி தூர போட்டு சரி எல்லாம் எடுத்து வச்சிடலான்ட்டு அதுக்குள்ளே அம்மா நீங்கள் தனியாக எடுத்து வச்சிட்ருப்பீங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டப்பாவில் கருவேப்பிலையில் உருகி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு பக்கம் மல்லித்தலையில் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் புதினாவெல்லாம் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இது காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன். அதே பாக்ஸில் பீட்ரூட்டு முள்ளங்கிலாம் போட்டு வச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அரசாணிக்காய் வாழைக்காய் ஒரு பக்கம் போட்டு வச்சுட்டேன். முருங்காயெல்லாம் இப்படி கட் பண்ணி வச்சுக்குவேன் நான். அப்புறம் இஞ்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அப்புறம் கேரட் பீன்ஸ்லாம் ஒரு கவரில் கட்டி வச்சுட்டேன். அப்புறம் இந்த பாக்ஸில் இது முட்டைக்கோஸு, புடலங்காய், கத்திரிக்காய், கேரட் பீன்ஸு, வெண்டைக்காய் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் முரத்தில் போட்டு வச்சுட்டோம்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமே இதாகாது. அப்புறம் இது ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு பூண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஃபிட் பண்ணி வச்சுட்டு தேங்காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மணி பார்த்தா மணி 12 ஆக போகுது. இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. சரி இதுக்கு மேலே முழிச்சிருந்தோம்னா வேலைக்கு ஆகாதுன்ட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் முதல் வேலையை எழுந்திரிச்சதுமே நான் முதல்ல இந்த மளிகை ஜாமான்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு முதல்ல கொட்டி போட்டு அப்புறம் பாக்ஸில் தனித்தனியாக பிரித்து அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு.